இந்த பெற்றோர் எங்கே போனாங்கன்னு தெரில நெல்சன். பெற்றோர் எங்கே போனாங்க, அந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு தெரில. ஒரு அம்மா வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றுப்பானாங்க. கண்ணுக்கு நேராகவே அந்த அம்மா அப்படியே மூச்சு இறக்கிறாங்க. இழுக்க முடியல நெல்சன். மேலே வண்டி ஒன்று உழுந்து கிடக்கு, அது வந்து இழுக்க முடியல. அது குழந்தை வந்து கால் வந்து ரசிக்கிறது. அது குழந்தை இழுக்கிற அங்கிள் அது குழந்தைய நான் தூக்குறப்ப ஒன்றுமே இல்லை. என் மகன் மாதிரி வாழ்நாள் இவ்வளோ மோசமான சொல்ற பல தடவை சொன்னாங்க, குழந்தைங்களை கூட்டு வராதீங்க. எத்தனை குழந்தைகள் தாய் இல்லாமல், அப்பா இல்லாமல், பேரண்ட்ஸ் இல்லாமல் தூக்கிட்டு போகிற ஒரு சூழல் இருந்துச்சு நிறைய இடங்கள்ல. பார்க்கவே ரொம்ப பரிதாபமான மனித சடலங்கள் மாதிரி சரிஞ்சு விழுந்தாங்க நெல்சன். அது யாரும் தூக்க கூட ஆள் அந்த இடத்துல வந்து. ஏன்னா ஒரு பக்கம் விஜய் வந்து பேசிட்டு இருக்காருன்னு ஒரு சிலரோட கவனம் பூரா விஜய் மேல தான் இருந்துச்சு. சரிஞ்சு விழுந்தா மக்களை தூக்குறது கூட ஆள் இல்லை. இன்னொரு பக்கம் கொண்டாட்ட மனநிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருந்தாங்க. ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, யார் குழந்தை, யாரோட பேரண்ட் ஒண்ணுமே தெரியல நெல்சன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கலவரம் நடந்த இடம் மாதிரி அந்த இடமே பாத்தீங்கன்னா காட்சியளிக்குது. ஆம்புலன்ஸ் வந்து சம்பவம் நடந்ததுக்கு பின்னாக இந்த சம்பவம் அப்படி நடந்துச்சுன்னு ரீச் பண்ணவே முடியல எங்களால. போகல, யாரோட போனுமே போகல. இங்கே நான் ஹாஸ்பிட்டலுக்கு சொல்றதுக்கோ போலீஸ் சொல்றதுக்கோ ஒரு போனும் போகல, யார் போனும் போகல. எப்படி போய் சொல்றதுன்னு தெரியல. கூட்டத்தில் ஓடியும் போய் சொல்ல முடியாது. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த விஷயமே இவ்வளவு பேர் வந்து மயக்கப்பட்டு கிடக்குறாங்கிற விஷயம் வந்து ஒரு காவல்துறை மூலியமா தான் வந்து வெளியே போனது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஆம்புலன்ஸ்கள் தான் வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஒரு இது பேர் இறந்துருக்காங்க. நிறைய பேர் உயிரை காப்பாற்றினது வந்து இந்த ஆம்புலன்ஸ். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா வந்து அந்த ஆம்புலன்ஸ் தான் வந்து காப்பாற்றினாங்க. நிறைய குழந்தைகள் நிறைய இது வரைக்கும் எத்தனை பேர் அட்மிஷன் இருக்காங்க எனக்கு தெரியும். என்னோட பார்வைக்கப்பட்டு ஒரு 100 பேர் ஒரு சரிஞ்சு விழுந்தாங்க. ஒரே இடத்துல நெருக்கத்தின் காரணமா ஒரு 100 பேராவது சரிஞ்சு விழுந்தாங்க. அதுல